இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா வந்து கயா ஜங்ஷன். ஸோ இங்கேருந்து வந்து நம்ம நெக்ஸ்ட்டு போகிற இடம் பார்த்திங்கன்னா இந்த அயோத்தியா போகிறோம். ஸோ கயாவில் வந்து எல்லாமே வந்து சிறப்பாக பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அயோத்தியா சரி எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து நம்ம ட்ரெயினில் தான் போகிறோம். ஸோ ட்ரெயின் வந்து ஃபீஸபிள் ஓவர் த நைட் ட்ரெயின் ஜேர்னி. ஸோ நைட்டு 1 மணிக்கு ட்ரெயின். ஸோ அங்கே ரீச் ஆகிறது பார்த்திங்கன்னா 9:30 ரீச் ஆகும்னு சொல்லி எக்ஸ்பெக்டட் டைம். ஸோ ட்ரெயின் இங்கே வந்துடும் நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஸோ இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா வந்து தான்பாத் ஜார்க்கண்ட்லேருந்து கிட்டத்தட்ட பஞ்சாப் வரைக்கும் போகுது கடைசியாக பார்த்திங்கன்னா வந்து. ஸோ அண்ட் ஹரியானா அதெல்லாம் தாண்டி போகுது. ஸோ இன்பிட்வீன் வந்து நமக்கு இந்த யூபியில் வந்து நம்ம இறங்குற மாதிரி வந்து பிளான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்டேட் க்ராஸ் பண்ணி போகுது இந்த ட்ரெயின். ஸோ இந்த ட்ரெயினோட டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து எப்படின்னு சொல்லி நான் ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கவர் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா ட்ரெயின் ஒரு 2 நிமிஷம் டிலேயில் வந்திருக்கு. இதுவே எனக்கு தெரிஞ்ச ஆச்சரியம். ஏன்னா கொஞ்சம் நேரம் முன்னாடி மழைலாம் பெஞ்சது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ட்ரெயின் உள்ள செம கூட்டமாக இருக்குது. இதெல்லாம் வந்து செகண்ட் கிளாஸ் அண்டர்ஸ்டோன் நினைக்கிறேன். அவ்வளோ கூட்டமாக இருக்குது. இது வந்து ஸ்லீப்பர் கோச். இது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ஆனால் இங்கேயுமே ஏறுறானுங்க அவனுங்க ஓடி போய். நம்ம முன்னாடி போகணுமா? இதுதான் நம்ம பர்த்து. ஸோ இங்கேயுமே வந்து சாக்கெட்லாம் வந்து இருக்குது ப்ராப்பராக. ஆனால் ட்ரெயின் வந்து கொஞ்சம் பழசாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த ரீடிங் லைட் எதுவுமே இல்லை. வாஷ் பேஷன் மிரர் வந்து க்ளீனாக தான் இருக்குது. டாய்லெட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டாய்லெட் வந்து எனக்கு வந்து ஓகே. சீலிங்லாம் வந்து அந்த ட்ரெயின் மாதிரி இல்லை. ஆங்கர்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கேயுமே மிரர் பெருசாக இருக்குது. அண்ட் லிக்விட் இருக்குது. அண்ட் தண்ணி கூட வந்து ஓகே. ஃபெசிலிட்டிஸ் பார்க்குறப்ப எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஐ மீன் டீசெண்டாக சொல்லலாம். மற்றபடி இது ஒரு புது ட்ரெயின் மாதிரி இல்லை. அந்த செக்யூரிட்டி கேமராலாம் வந்து இருக்கும் தெரில வாங்க. ஸோ இதுலேயே வந்து ஒரு 2 ஒயிட் பெட்ஷீட்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் டவல் இருக்கும். ஸோ எந்த ஒரு ஸ்டேஷனில் வந்து நீங்கள் ஏறினாலுமே வந்து இந்த மாதிரி ஒரு புதுசு ஒன்று வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து ரூல்ஸு. மெஷின் வாஷ்டு ஒயிட் பெட்ஷீட்ஸ் வந்து 2 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 2 இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் டவல் வந்து இருக்கணும். ஐ திங்க் ஸோ இதுதான் அந்த ஃபெஸ்டிவல். ஸோ இதுவுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மணி ஆயிடுச்சு. இன்னும் அயோத்தியா வரல. ஸோ இது எதிர்பார்த்து தான். இது ஏதோ பில்வாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஷனில் வந்து நிப்பாட்டிருக்காங்க. இந்த ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன இடம் மாதிரி தான் இருக்குது. கைண்ட் ஆஃப் இப்போது மதுரை டு சென்னை இப்போ சோழவந்தான் அந்த மாதிரி ஸ்டேஷன் ஆக்சுவலி. ஸோ ரொம்ப அண்டர் டெவலப்டாக தான் இருக்குது. ஆனால் இங்கே ஆக்சுவலி சீனரிஸ்லாம் வந்து நல்லாயிருக்கு. ஆக்சுவலி நான் கவர் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து சீனரிஸ் வந்து எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 2 hours லேட். நிறைய ஸ்டாப்பிங்ஸ் இருக்குது ஆக்சுவலி. ஸோ அதுதான். மற்றபடி ட்ரெயின் ஏசியெல்லாம் ஓகே. பட் இன்னும் லைக் அந்த புது ட்ரெயின் மாதிரிலாம் இல்லை. ஸோ இது வந்து ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு ஏசி ட்ரெயின் தான் வந்து நிப்பாட்டுறாங்க. ஸோ வண்டி மூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நான் சீனரிஸ் கவர் பண்ணிட்டு உங்களுக்கு அயோத்தியா எத்தனை மணிக்கு ரீச் ஆகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த சீனரிஸ். கொஞ்சம் அங்கங்கே வந்து அந்த பூந்தோட்டம் மாதிரியும் இருக்குது. நான் ஆக்சுவலி இப்போ தான் கேள்விப்பட்டேன். ஈவன் வந்து ஒரு 3 வீக்ஸ் ஆக வந்து ஒருத்தர் போட்டிருக்காரு. ஸோ அவர் வந்து டெல்லியிலேருந்து வந்தே பாரத்தில் வந்து அயோத்தி போக வேண்டியது. கிட்டத்தட்ட வந்து 8 மணி நேரம் லேட் தான். ஸோ டபுள் த டைம் ஆகிருக்கு அப்படின்றாங்க வந்தே பாரத்லேயே வந்து. ஸோ நம்ம ட்ரெயின் 2 hours லேட்டுன்றது எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஓகேன்னு தோணுது.
தேர்ட் ஏசி கொஞ்சம் காஸ்ட்லின்னு சொன்னாலுமே வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறோம் சரி, லைக் உங்களுக்கு ட்ரெயின் லேட் ஆனாலுமே வந்து ஃபுல் ஏசி கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ட்ராவல் பண்ணுறப்போ தேர்ட் ஏசியை வந்து ட்ரை பண்ணலாம். ஐ மீன் இந்த மாதிரி லாங் ஜேர்னிஸ் ஸ்பெசிஃபிக்கலி. अच्छा आप बैठे तो जब मेरा समझ में आया जोधपुर है। जोधपुर सुना था ये तो राजस्थान में है। हाँ फिर मैं भी करने थी मैं जोधपुर राजस्थान में और राजस्थान में वायु उड़ा महाराष्ट्र में यूपी ये में रहेगी आज रात में जाएगी। हाँ ஸ்லோவாக போயிட்டுருக்கு ட்ரெயின். ஸோ இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் இந்த அயோத்தியா வந்து இங்கேருந்து ஒரு 1.5 hours வந்து ஆகும். ஸோ செம்ம சீனியர்ஸாக இருக்குது. ஸோ நான் முன்னாடி சொன்னேன் இந்த அண்டர் டெவலப்டு ஸ்டேஷன்லாம் நிப்பாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. பட் ஐ வாஸ் ராங். ஐ மீன் நிப்பாட்டுறாங்க, பட் நிறைய பேர் வந்து இங்கேருந்து இறங்குறாங்க. ஸோ அதுதான் வந்து மெயின் பர்பஸ் ஆஃப் ரயில்வேஸ்ன்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன கிராமங்களை கனெக்ட் பண்ணணும், மக்களோட அந்த போக்குவரத்தை வந்து ஈஸியாக்கணுன்றதுனால தான் வந்து ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஷன்லாம் வந்து நிப்பாட்டுறாங்க. ஸோ விச் இஸ் அப்ரிஷியேட்டட். ஸோ நம்ம சீக்கிரம் போன்றதுக்காக நிறைய ஸ்டேஷனில் நிப்பாட்டாமல் போகிறது வந்து அன்ஃபேர் தான். ஏன்னா ஃபுல்லாக ஐ திங்க் இதெல்லாம் விவசாய பூமி மாதிரி தான் இருக்குது. எல்லாமே விவசாய பூமியே தான். இதெல்லாம் கோதுமைன்னு நினைக்கிறேன். நிறைய பூக்கள் பூந்தோட்டம் மாதிரியும் வந்திருக்கு இங்கே. அதே மாதிரி நிறைய விளக்குமாறும் வந்து இங்கேருந்து தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். செம்ம க்ரீனியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அயோத்தியா, ஸோ அங்கே ராம் மந்திர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப க்ரௌடாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி சண்டே செம்ம க்ரௌடாக இருக்கும். டெம்பரேச்சராக வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஐ மீன் ரொம்ப குளிராக இருக்கும். ஈவன் தோ இப்போது வின்டர் கொஞ்சம் எண்ட் ஆகிற மாதிரி இருந்தாலுமே வந்து குளிராக இருக்கும். பட் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா எவ்வளோ க்ரௌடு இருந்தாலுமே வந்து ரொம்ப நேரம் வந்துலாம் நிற்க வைக்கிறது இல்லை. மேக்ஸிமம் வந்து ஒரு 30 minutes அந்த மாதிரி வந்து 30 to 40 minutesல வந்து சாமி பார்த்துலாம் அப்படின்னாங்க. ஸோ எங்களுக்கு வந்து டைம் இருக்குன்னு ஆல்மோஸ்ட் இப்போது லேட் ஆனாலுமே வந்து ரிட்டர்ன் ட்ரெயின் வந்து 9 மணிக்கு தான் இங்கேருந்து காசிக்கு. ஸோ லெட்ஸ் see எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நான் கவர் பண்ணுறேன். அக்பர்பூர். ஸோ அக்பர்பூர் வந்து பார்த்திங்கன்னா யூபியில் வந்து ஒரு சிட்டிங்க. ஸோ இங்கே வந்து ஏதோ தசரத மன்னர் வந்து ஸ்ரவன்குமார் அப்படின்றவர் இங்கே தான் வந்து வில்லம்பால் வந்து கொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லி புராணத்துலலாம் இருக்குது போல். ஸோ நான் இப்போ தான் வந்து செக் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து இந்த சைட் நார்த்தில் வந்து ஃபுல்லாக இந்த ராமாயணா ஹிஸ்டாரிக்கல் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாமே வந்து இங்கே நடந்திருக்கு போல். ஸோ இதுவுமே வந்து இந்த சிட்டியை வந்து யூபி அவங்க தான் வந்து ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே ஆக்சுவலி நிறைய பேசஞ்சர்ஸும் வந்து இறங்குறாங்கண்ணா. ஸோ கயாவில் வந்து ஒரு பர்சன் மீட் பண்ண, அவருமே வந்து இந்த அக்பர்பூர் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதே இல்லை இந்த அக்பர்பூர் பற்றி. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அயோத்தியா தம் வந்துடும். ஸோ சேம் சீனரிஸ் முன்னாடி பார்த்தது தான் அப்படியே வந்து இங்கேயும் ஃபாலோ ஆகுது. ஸோ நான் அயோத்தியா தம் வந்தவனே வந்து அப்டேட் பண்ணுறேன். அக்பர்பூர் தாண்டினதுக்கப்புறம் வந்து செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கு வண்டி. ஸோ ஏன்னா அந்த ஸ்பீடை மேட்ச் பண்ணணும். ஸோ ஈவன் தோ இந்த ஸ்டாப்பிங்லலாம் வந்து ஸ்பீடு கம்மி ஆனாலுமே வந்து உங்களுக்கு அந்த கடைசி ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது பஞ்சாப் தான். ஸோ அந்த ஸ்டாப்பிங் எல்லாமே வந்து கரெக்ட் டைம் போகிற மாதிரி தான் வந்து வேரிஸ்மை ட்ரெயினில் காமிக்குது. ஸோ அதெல்லாம் வந்து மேட்ச் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம நடுவில் இறங்குறவங்க தான் வந்து இந்த மாதிரி அவதிப்படணும், தவிர கடைசி இறங்குறவங்களுக்கு வந்து பெருசாக பிரச்சனை இருக்காது. ஓரளவு கரெக்ட் டைம் வந்து மேட்ச் பண்ணிடுவாங்க. இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு விஷயந்தான். ஐ திங்க் சீனியர்ஸி மாறிடுச்சு. ஈவன் தோ இந்த மாதிரி சிட்டிஸில் கூட ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு 5G வந்து செம்மையாக இருக்குங்க. ஸோ ஜியோ 5G செம்மையாக கிடைக்குது இங்கே. எல்லாமே வந்து ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 80 Mbps ஸ்பீடு வரைக்கும் கிடைக்குது. திருப்பி சீனியர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஐ திங்க் அயோத்தியா தம் வரைக்கும் அந்த மாதிரி தான்.